இந்த கட்சிக்கு தாவேக்காக்கு எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, கவுன்சிலர் கிடையாது, மந்திரி கிடையாது, எந்த எஸ்பி சப்போர்ட் கிடையாது, எந்த கலெக்டர் சப்போர்ட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எதிர்ப்பு மட்டும்தான் இருக்குது. ஆனால் மக்கள் ஆதரவு ஒன்றை வைத்து இப்பேற்பட்ட கூட்டம் கூடுது. ஒரு யாருமே கிடையாதுங்க, எந்த நிர்வாகி கிடையாதுங்க. எப்படி கூடுறான்ற அளவுக்கு கணிக்க முடியலங்க. ஸ்டாலின் பண்ண முடியுமா? இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் இந்த அளவுக்கு மாசு இன்னைக்கு வராது. இதெல்லாம் தாண்டி கடந்து வராரு. காவல்துறை வழி எங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க, கடந்து வராரு. அவர் இன்னைக்கு கூட்டத்தில் கூட சொல்லியிருக்காரு, தயவு செய்து என்ன டூ வீலர்ல ஃபாலோ பண்ணாதீங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செய்து டூ வீலர்ல ஃபாலோ பண்ணாதீங்க, பாதுகாப்பா இருங்க. இதுக்கு மேல ஒரு தலைவர் என்ன சார் பண்ண முடியும்? ஒரு கட்சி கூட்டத்துக்கு கர்ப்பிணிகள் வராதீங்க, பெண்கள் முடியாதவங்க வராதீங்க, மாற்றுத்திறனாளிகள் வராதீங்க, வயதானவர்கள் வராதீங்க, QR கோட் இல்லாதவங்க வராதீங்க. இத்தனை அந்த கட்சி அறிவிக்குது. அத்தனையும் தாண்டி அவர்கள் சாலைகளில் அவர் வருகிற பொழுது, மாவனன் இந்த வழியாக தான் போனோம், நாங்க அங்க வர முடியல, உன்னை நாங்க இங்க பாக்குறோம்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? யாரால ஒண்ணும் பண்ண முடியல. இந்த நியாயத்தை போலீஸை ஒத்துக்கணும் போனோம். 5.5 லட்சம் கோடி கடன் இருந்தது, இப்ப 11 லட்சம் கோடி கடன் இருக்குது. இவனுக்கு கால குத்ததெல்லாம் போதும். இவன் 60 வருஷமா 2 பேரும் மாறி மாறி ஆண்டு குட்டி சோறு ஆகிட்டானுங்க. இனிமேல்ட்டு புதுசா வரணும், புதுசா வர